ஹாய் மக்களே, நாளைக்கு எக்ஸன் வந்துருச்சு. ஏன்னா யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த இப்போ நம்ம ஓட்டு போடுறவங்க தான் ஒரு 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளை வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இப்போ ஓட்டு போடுறத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து இந்த ஒரு டயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நல்லா யோசித்து இவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத நல்லா யோசித்து பார்த்து முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க. இப்போ நம்ம முடிவு எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முடிவு எடுங்க. இப்போதான் நமக்கு முடிவு எடுக்கிற டைம், ஓகேவா? ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா அந்த இவருக்கு தான் நாங்கள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் என்ன யோசித்துருக்கோம் அப்படின்னா சரி இவருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஸோ அவர் நிறைய சொல்றாரு, சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து முடிவு பண்ணுங்க. ஸோ இவரையும் வந்து மறந்துடாதீங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கே வந்திருக்காரு. ஏன்னா இவரோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்படி வந்து சம்பாதிக்கணும்லாம் அவசியமே இல்லை. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து காசெல்லாம் இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்கிறாரு அப்படின்றப்ப வந்து சரி இவருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. ஸோ இவருக்கு எவ்வளவோ சொத்து இருந்தாலும் ஸோ நமக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஓட்டு போடுங்க. ஸோ இவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுப்போம். நம்ம வந்து ஏடிஎம்கேக்கு கொடுத்துருக்கோம், டிஎம்கேக்கு கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் வந்து வாய்ப்பு கொடுப்போம். ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் வந்து இவர் கரெக்டாக இருக்காரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து ஓட்டு போடலான் இருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஓட்டு போடுங்க. நம்ம இந்த டைம் வந்து வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த டைம் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஸோ இவர் எப்படி பண்ணுறாருன்றதை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, இந்த விசில் சின்னத்துக்கு வந்து மறக்காம ஓட்டு போட்டுருங்க, ஓகேவா? ஸோ நம்ம இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம், ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ என்னோட சக்ஸஸான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஓட்டு போடுங்க. ஸோ பார்ப்போம். மே மாதம் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ அப்போதான் வந்து நமக்கு எந்த லீடரு யாரு அப்படின்றதே தெரியும். நம்ம என்ன நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான லீடர் யாரு அப்படின்றது தெரியும். இருந்தாலும் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபோர்ட் போடுவோம். நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுவோம், சொல்லி இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க, இவருக்கு வந்து ஓட் போட சொல்லுங்க. ஸோ பார்ப்போம், இவருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஸோ மறந்துடாதீங்க, விசில் சின்னத்தை மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இவருக்கு ஓட் பண்ணுங்க, நம்ம இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், ஓகேவா? மறந்துடாதீங்க, விசில் சின்னத்தை மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, விசில் சின்னத்தை மறந்துடாதீங்க.